தலைப்பு செய்திகள். ஜனாதிபதியை சந்திக்க தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை. பத்தலை துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய இலங்கையர்கள் 2 தமிழகத்தில் கைது. ரஷ்ய உயர்மட்ட தூதுக்குழு இலங்கை வருகை. காணாமல் ஆக்கப்பட்ட பிரகீத் எக்னலிகொட விவகாரம் 4வது சாட்சியிடம் விசாரணை. உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. விரிவான செய்திகள். தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளும் இணைந்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இம்மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்து 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இடக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியுடன் சந்திப்பொன்றை வழங்குமாறு கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் இலங்கையில் உள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து இவ்விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களூடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் தரையிறங்கி அங்கிருந்து தப்பியோட முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை ஏற்றிச் சென்ற படகு அங்கிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 2வரிடமும் தமிழக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த விசாரணைகளின் போதே அவர்கள் வத்தலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் நேரடி தொடர்பு கொண்டு இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் என்ற திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது என்று தமிழக தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 2வரிடமும் ராமநாதபுரத்தில் வைத்து மெரைன் மற்றும் கியூ பிரிவு போலீசார் இணைந்து தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் இந்த செய்தி இதுவரை உத்தியோகபூர்வமாக முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் தேசிய கட்டுமான வல்லுநர்கள் சங்கத்தின் உயர்மட்ட வணிக தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த விஜயத்தின் போது தூதுக்குழுவினர் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போது இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான நீண்டகால சுமூகமான உறவுகளை நினைவு கூர்ந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்கட்டமைப்பு, அபிவிருத்தி, முதலீடு மற்றும் ஆற்றல் மிகு தொழிலாளர்களின் இடம்பெயர்வு ஆகியவற்றில் மேம்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு 2 நாடுகளுக்கும் உறுதியான பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் என சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் குறிப்பாக ஹோட்டல் அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு திட்டங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க விளக்கம் அளித்தார்.
ரஷ்யாவின் முன்னணி கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்த 24 சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளடக்கிய இத்தூதுக்குழுவிற்கு அந்தோனி மொரேஸ் தலைமை தாங்கினார். இவர்கள் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றுடன் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் ரஷ்யாவில் தகுதி வாய்ந்த இலங்கை கட்டுமான வல்லுநர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளுடன் தூதுக்குழுவினர் விரிவாக ஆராய்ந்தனர். ரஷ்ய கட்டுமான துறையின் மிகப்பெரிய சங்க பிரதிநிதிகளின் இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட விவகாரத்தில் வழக்கானது 4வது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் எனும் தவேந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பெறுவதற்கு கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் வெள்ளிக்கிழமை அனுமதி அளித்தது. இதன்போது ஏற்கனவே வழக்கு தொடுநர் சட்டமா அதிபர் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை பரிசீலனை செய்த நீதிபதிகள் குழாம் 4வது சாட்சியாளரான முரளியிடம் மீண்டும் சாட்சியத்தை பதிவு செய்ய தீர்மானித்தது. அதற்குரிய திகதியை நீதிமன்ற விடுமுறையின் பின்னர் வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்தது. முன்னதாக முரளி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்திற்கும் ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். இந்த ஒப்புதல் வாக்குமூலங்களில் இருந்த விடயங்களுக்கு மாறாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முரளி 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து முரளியை முறைப்பாட்டாளர் தரப்புக்கு பாதகமான சாட்சியாளராக கருதி நடவடிக்கை எடுப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் ஊடாக மேல் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் ஒன்றினை தாக்கல் செய்த முரளி 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான் கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழங்கிய சாட்சியமானது பலவந்தத்தின் அடிப்படையில் வழங்கியது எனவும் சரியான சாட்சியத்தை வழங்க தனக்கு மீண்டும் அவகாசம் தருமாறும் கூறியிருந்தார். இந்த விண்ணப்பத்தை மையப்படுத்தி சட்டமா அதிபர் சார்பிலும் கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. எனினும் பிரதிவாதிகளான இராணுவ புலனாய்வு துறையை சேர்ந்த 9 பேர் சார்பாகவும் இதற்கு கடும் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இது தொடர்பிலான உத்தரவை வெள்ளிக்கிழமை அறிவித்த கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 4வது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானிப்பதாக அறிவித்தனர். அதன்படி இந்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்டார்ஃபேஸ் ஏவுதளத்திலிருந்து உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் தனது 13வது சோதனை ஓட்டத்திற்காக வெள்ளிக்கிழமை மாலை 6:50 மணியளவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சுமார் 400 அடி உயரமுள்ள இந்த ராக்கெட் விண்வெளி வரலாற்றில் பல முக்கிய மைல்கற்களை எட்டியுள்ளது. ராக்கெட் ஏவப்பட்ட 10 நிமிடங்களில் விண்கலம் மணிக்கு 26,400 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது. இந்த சோதனையின் முக்கிய அங்கமாக விண்வெளியில் முதன்முறையாக புதிய ரக 20 ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளை ஸ்டார்ஷிப் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இதன் மூலம் சாதாரண மொபைல் போன்களுக்கு நேரடியாக விண்வெளியிலிருந்து அதிவேக இணைய சேவை வழங்கும் எலான் மாஸ்கின் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய பின்னர் ராக்கெட்டின் கீழ்ப்பாகமான சூப்பர் ஹெவி பூஸ்டர் பூமிக்கு திரும்பியது. கடந்த மே மாதம் நடந்த சோதனையை விட இந்த முறை அதிக இன்ஜின்கள் இயக்கப்பட்ட போதிலும் பூஸ்டர் எதிர்பார்த்ததை விட அதிக வேகத்துடன் மெக்சிகோ வளைகுடாவில் மோதி சேதமடைந்தது என ஸ்பேஸ் எக்ஸ் தெரிவித்துள்ளது. மறுபுறம் ஸ்டார்ஷிப்பின் மேல் பகுதி விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்கு பாதுகாப்பாக நுழைந்து திட்டமிட்டபடி இந்திய பெருங்கடலில் மென்மையாக விழுந்து தனது 1 மணி நேர பயணத்தை நிறைவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் மீதான பாலியல் முறைகேடு புகார்கள் எழுந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் வாக்களித்ததாக 2 தூதுவர்கள் அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர். பிரிட்டிஷ் வழக்கறிஞரான கிரீம் கான் ஒரு பெண் உதவியாளரிடம் பாலியல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். இது குறித்த செய்திகளை AP தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை கான் உறுதியாக மறுத்து வந்துள்ளார். ICCயின் 125 உறுப்பு நாடுகளின் பெரும்பான்மையான ஆதரவுடன் கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். நீதிமன்றத்தின் மேற்பார்வை அமைப்பின் நிர்வாக குழு வெளியிட்ட அறிக்கையில் கான் தீவிரமான முறைகேட்டில் ஈடுபட்டமை கண்டறியப்பட்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே ஜூன் மாதத்தில் அவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். வரலாற்றில் இன்று 1803 உலகின் முதலாவது பயணிகள் ரயில் சேவை தெற்கு லண்டனில் ஆரம்பமாகியது. 1945 ஐக்கிய ராச்சியத்தில் நடந்த பொது தேர்தல்களில் தொழிற்கட்சி பெரும் வெற்றி பெற்றது. வின்ஸ்டன் சர்ச்சில் பதவி இழந்தார். 1957 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் தந்தை செல்வாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 2008 இந்தியாவின் அகமதாபாத் நகரில் இடம்பெற்ற தொடர் குண்டு வெடிப்புகளில் 56 பேர் கொல்லப்பட்டனர். 200 பேர் வரை காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.